விடுதலை புலிகளுக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, நீங்கள் இந்த பேச்சுவார்த்தையில இருந்து வெளியில போனீங்களா இருந்தால் நீங்கள் முற்றாக அழிக்கப்படுவீர்கள். அதுக்கு ஒரு திட்டமும் தயாரிக்கப்பட்டது. அதுதான் அந்த ப்ரொஜெக்ட் வீக்கர். இந்த திட்டத்தை வகுத்தது இன்றைக்கு ஆறுட்ட போய் நாங்கள் மனித உரிமைகள் கேட்கின்றோம். இந்த இணைத்தலைமை நாடுகள்கிட்ட போய் அவர்கள் தான் இந்த திட்டத்தை வகுத்து அந்த திட்டத்துக்கு பச்சை கொடியும் காட்டியவர். அவ்வளவும் இன்றைக்கு இருக்கிற தமிழ் கட்சி தலைவர்களுக்கும் விடுதலை புலிகள் தலைமைக்கும் எழுத்து மூலமே கொடுத்திருக்காங்க தோழர். இது தெரிஞ்சபடியாத்தான் அந்த யுத்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா எம்பிமார் அரைவாசி பேர் வெளிநாட்டுல இருந்தவங்க தெரியுமா. இது செய்யக்கூடிய தியாக பணம் பான்ப தமிழ் மக்களுக்கு உண்மையா ஆரம்பத்திலே இருந்தது தோழர். அதை இந்த உலக நாடுகள் நலன்களுக்காக விடுதலை புலிகள் தலைமை பயன்படுத்தி இருக்கின்றத நான் பார்க்கிறது. விடுதலை புலிகளோட தலைமை எதிர்த்து தாங்கள் போருக்கு போகணும்னா அடுத்தது மஹிந்த ராஜபக்ச வென்றால் தாங்கள் ஒரு போரை உருவாக்கலாம் என்று 200 கோடி கொடுத்து இந்த போரை விலைக்கு வாங்குறோம். எனக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆதங்கம் இந்த மனித உரிமைகளை பற்றி கதைக்கிற ஆட்களுக்கு மனுஷன் சாகரத்துக்கு முதல் அவனுக்கு உரிமையை பற்றி கைக்கொண்டுமே ஒழிய செத்தவன் பிறகு அதுல வச்சு உரிமை காய்க்கிறது அத மாதிரி ஒரு முட்டாள்தனம் உலகத்துல கிடையாது. விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டை விரும்பியோ விரும்பாமலோ யாழ்ப்பாண தமிழர்கள் தான் புலம்பெயர்ந்த வாழ்கின்ற யாழ்ப்பாண தமிழர்கள் தான் அந்த கட்டுப்பாட்டை வச்சிருந்தார்கள். ஏன் யாழ்ப்பாணத்திலிருந்து அவ்வளவு மக்களையும் விடுதலை புலிகள் கட்டாயமா வெளியேற்ற வேண்டி வந்தது? மனித இழப்பு நடக்கக்கூடாது. ஏன் மனித இழப்பு நடக்கக்கூடாது நான் யோசிச்சு பார்க்கிறேன். இந்த போராட்டத்தை நடத்தினாக்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து மிக படிச்ச ஐரோப்பாவில் இருக்கிற இந்த இங்கிலீஷ் நாட்டில் வாழ்ற ஆக்கள் தான் மிக முக்கியமான ஆக்கள். யுத்தம் நடந்தா குண்டு விழும், துவக்கால சுடுவான், ஹெலிகாப்டர்ல இருந்து சுடுவான். ஆனா சுட்டா அது ஒன்றும் இங்க லண்டன்லயோ சுவிஸ்லயோ பாரிஸ்லயோ இருக்கிறவனுக்கு ஒரு காயமும் வராது. அவனுக்கு தெளிவா தெரிஞ்சு கொண்டு தான் இவர்கள் இந்த யுத்தத்தை ஆதரவு அளித்தவர். அவங்களுக்கு வலு தெளிவா தெரியும் தங்கட வீட்டுல விடாது, தங்கட மாமன் மச்சான் வீட்டையும் விடாது, என்ன யாழ்ப்பாணத்திலையும் குண்டு விடாது. குண்டு எங்க விழுமெண்டா மன்னிக்குள்ளதான் விழும். மன்னி ஆகிறவனுக்கு ஒரு தடவை இல்லை வெளிநாடு. வணக்கம் நண்பர்களே, மற்றும் ஒரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். பழமை போல் இந்த மே மாதம் பல்வேறு துன்பியல் நிகழ்வுகளும் வரலாற்று ரீதியான பல்வேறு பிரச்சனைகளையும் சந்தித்த மாதம், உயிரிழப்புகள் நிறைந்த மாதம் தமிழ் வரலாற்று. அது தொடர்பிலே நாங்கள் இன்றைக்கும் உங்களுக்கு மிகவும் அறிமுகமான செயற்பாட்டாளர் பத்மநாபா நற்பணி மன்றத்தின் முக்கியஸ்தர் நண்பர் தோழர் சோலையூரான் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் சோலை. வணக்கம் ஜெயபாலன். தேசம் நேற்றுக்கும் வாழ்த்துக்கள் தோழர். என்னென்றால் இப்ப இந்த உள்ளூராட்சி தேர்தல் முடிவடைந்து இப்ப கூட்டு ஆட்சியை அமைக்க வேண்டிய ஒரு பொறுப்புல தமிழ் தலைமைகள் இருக்கின்றது. அதுக்கு மத்தியில இன்னைக்கு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள், டெலோ அழிப்பு நிகழ்வுகள், இப்படி பல்வேறு உயிர்களை இழந்த இந்த நிகழ்வு நினைவுகள் நினைவு கூறப்படுகிறது. இதுல இருந்தெல்லாம் நாங்கள் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோம் இவ்வளவு காலத்துல? உண்மையாத்தோழர் இப்ப சிங்கள பேரினவாத அரசால இலங்கையில் இருக்கிற சிறுபான்மையினருக்கு எதிராக பௌத்த கட்டுமானத்துக்குள்ளால அது நடத்தப்பட்டிருக்கிறது. அது இந்த மேற்குலகங்கள் இந்த பொருளாதார நலன்கள்ல இருந்து அது அந்த ரெண்டு இனங்களையும் பிரிச்சாள்ற போக்கொண்டதான் நாங்க அதுல பார்க்கலாம். அதுல அந்த காலத்துலதான் அந்த நான் நினைக்கிறேன் அது உருவாக்கப்படுற காலத்துல அந்த இடதுசாரி சிந்தனை இலங்கைக்கு 72க்கு பிறகு வந்ததும் சிறுமாட காலத்துல அது போக்கும். அதுல தமிழ் தேசிய கட்சிகள் என்று உங்களோட ஆய்விலையும் நான் ஒன்று கேட்டுக்கொண்டிருந்தேன். தமிழரசு கட்சியும் இலங்கை காங்கிரசும் என்று அப்படி இல்ல தொண்டமான் கூட அதுல கூட்டாத்தான் வந்தவர். இவங்க இதை தமிழில கோரிக்கை தமிழ் தேசியம் என்று அதை கொண்டு வராங்கன்றோடனே அந்த அதுல இருந்து புத்திசாலித்தனமா வெளியேறி போய் இன்றைக்கு சரிபுழைக்கங்கால் 1000 விமர்சனங்கள் தொண்டமான் மத்தியில இருக்கலாம். ஆனா இன்றைக்கு அநேக மக்கள் ஒரு கல்வி தகமையில ஒரு வாழ்வு இதுல அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்ததுக்கு அன்றைக்கு அந்த எடுத்த தீர்மானம் மிக முக்கியமானது என்று நான் நம்புறேன் தோழர். தொண்டமானுடைய அந்த அரசியல் முடிவு, அதாவது 76ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்தில அவர் பங்கு பெற்று இருந்தாலும் அதுல இருந்து உடனடியாகவே வெளியேறின அந்த முடிவு பழைய தமிழ் மக்களோட உயிரிழப்பை தடுத்திருக்கு என்று சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் மலையத்துக்கு அவர் பாரிய அளவில் நட்பணி ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தினாரான்றது கேள்விக்குறிதான். தவிர்த்திருக்கிறார் தான் நான் நினைக்கிறேன். இல்ல இலங்கை பொருளாதார கட்டமைப்பும் இலங்கையோட அரசியல் ஆட்சி முறையிலையும் அவரால் ஒன்றும் பெருசா சாதிக்க முடியாது. அவர் கிடைச்ச அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாத்தையும் அந்த மக்களை ஓரளவுக்கு கல்வி ரீதியா இன்றைக்கு அதை பத்தி விமர்சிக்க கூடிய, அதை பத்தி சிந்திச்சு மாற்று அரசியலுக்கு போகக்கூடிய ஆக்களை உருவாக்குனதே நீங்க அந்த முகாமுக்குள்ள இருந்து வந்த ஆக்களை தான் நீங்க பார்க்கலாம். நாங்க சில
எல்லாத்தையும் தோழர் அடிச்சு முடிச்சிட்டு போறதுண்டு அப்படி ஒன்று இல்லதானே தோழர். அதுல அவர் எடுத்த அந்த 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 தீர்மானம் வந்து அந்த சமூகத்தை ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கேன், ஒரு கட்டத்துக்கு. அது பெரிய முற்போக்கான ஒரு மாற்றத்தை அது செய்யாட்டியும் அது அந்த முதல் படியா அதை எடுத்து வச்சிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். தொண்டமானுடைய அந்த பாத்திரம் என்றது நான் என்னுடைய நிலைப்பாடு வந்து கிட்டத்தட்ட அப்படித்தான். குண்டு மலையத்துல வந்து தேவையில்லாத உயிரிழப்புகளை ஏற்படுத்தல, அடுத்தது வந்து அவர்களுக்கு பிரஜா உரிமை போன்ற அடிப்படை உரிமைகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். நாங்க இன்னொன்னையும் பார்க்கணும், நீங்க சொல்ற மாதிரி என்ன, யாழ்ப்பாண சமூகம் சுதந்திரத்துக்கு முன்னே கல்வி போன்ற விஷயங்கள்ல அது மேல இருந்த சமூகம், மேல்தட்டில இருந்த சமூகம். அதனுடைய நாங்கள் மலையகம் வந்து சுதந்திரத்துக்கு முதல் மிக கீழ்நிலையாகவும் அடிமைப்பட்ட ஒரு சமூகமாகவும் தான் இருந்தது. அந்த நிலையில இருந்து பார்க்க அவர்கள் ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை எட்டி இருந்தார்கள் என்று கூட சொல்லலாம். ஆனால் இன்றைக்கும் இலங்கையில் உள்ள அனைத்து சமூகங்களுடன் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் ஒரு கீழான நிலையில தான் இருக்கிறார்கள். இன்றைக்கும் இந்த மே முக்கியமான நாளன்று பாத்தீங்க, உண்மையா தமிழின மக்கள் போராட்டத்துக்காக தங்களை அர்ப்பணிச்சு போன ஆக்க மே 19 தான் வந்து மிகப்பெரிய அழிவை யாழ்ப்பாணத்துல சந்திக்கிறாங்க. உண்மையா அந்த போராளிகளா போன ஆக்கள் நீங்களும் வன்னியிலையும் தான் நாங்க டெலோட அழிப்பும் வந்து இதே மாசம் தானே போல. அப்ப இது வந்து ஒரு மிகப்பெரிய போராள அழிப்புகள தாக்கங்களும் வந்து இந்த வன்னி வரைக்கும் அது வந்திருக்கேன்னு தான் சொல்றேன் நான், முள்ளிவாய்க்கால் வரைக்கும் எந்த பார்வையில். ஏனென்றா அந்த போராட்டத்தில் அழிஞ்சு போன ஆக்களும் அழிக்கப்பட்ட ஆக்களும் வந்து உங்களுக்கு தெரியும், நீங்களும் அதை எங்கேயோ ஒரு இடத்த தொட்டுட்டு போனதை நான் பார்த்திருந்தேன். ஒரு கொஞ்ச பேர் உடல் தான் ஆக்களால தானம் செய்யப்பட்டது என்று, மற்ற உடல்கள் எல்லாம் வெளி மாவட்டங்கள்ல இருந்து வந்த தோழர்களை யாரும் கண்டு இது செய்யாம தெருவோரங்களிலே தயார போட்டு உயிரோட உயிரோடும் எரிக்கப்பட்ட நிலைமையில பார்த்திருக்கோம். அதை நாங்க போனோம்னா அது முள்ளிவாய்க்கால் வரைக்கும் அதை எப்படி அது தாக்கத்தை ஏற்படுத்திருக்கேன் நாங்க அதை பெருசா ஆய்வு செய்ய வேண்டி இருக்குது. மற்றது இந்த முள்ளிவாய்க்கால் 40,000 மக்கள் இன அழிப்பு செய்யப்பட்டாங்க என்று நிறுவ முடியுமான்னு எனக்கு தெரியல தோழர். ஏனென்றா இந்த முள்ளிவாய்க்காலுக்கு முதலே யுத்தம் ரிங்கோவில் தான் ஸ்டார்ட் பண்ணுது. மாவிலாறு அணை மூடப்பட்டு அது ஆரம்பிக்கிறது யுத்தம். மாவிலாறு மூடப்பட்ட யுத்தத்துல ராணுவம் வெற்றி அடைஞ்சதும், அதுக்கு பின்னால காலத்துல விடுதலை புலிகள் வந்து மூதூர்ல இருந்து ரிங்கோ ஹாபரை நோக்கி பாரிய தாக்குதல் நடத்தினத்திலிருந்து தான் இந்த யுத்தம் பாரிய அளவை நோக்கி நடத்தப்படுது. அது பிறகு வாகர, மட்டக்களப்பு, கஞ்சூடியாறு என்று வந்து திரும்ப கொக்கடிச்சோல, தொப்பிக்கல் என்று வந்து அது அவ்வளத்தையும் கிழக்க அவங்க பாரிய யுத்தம், பாரிய செல்லடிகள்ல தான் அந்த யுத்தம் நடந்தது தோழர். அந்த நேரத்திலையும் அங்க மக்கள் அழியப்படல, இவ்வளவு 1-2 அங்க செல்லுகள்ல வந்து சேர்க்க மக்கள் அழியப்படல. அப்ப மக்கள் அழியப்படாத சூழல் ஏன் அங்க நடந்திருக்குன்னு சொன்னா, மக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்துற சூழல் அங்க இருக்கல என்றுதான் நான் நினைக்கிறேன். அதுலயும் ஒரு உண்மை இருக்குதான். அந்த போர் 3 வருஷம் அந்த யுத்தம் என்றது வந்து கிட்டத்தட்ட உயிரிழப்புகள் மிக குறைவான நிலையில யுத்தம் நடந்ததே தெரியாமல் தான் அது வந்து. அதுல நீங்க பாத்தீங்கன்னா தோழர், அங்க கிழக்குல நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தோழர் அது வந்து திரும்ப வடமாகாணத்துக்கு அந்த யுத்தம் மாறுது தோழர். வடமாகாணத்துல 3 முனையிலிருந்து தாக்குதல் நடத்தப்படுது. ஒன்று மடு சைட்டால ஒரு தாக்குதல், இங்கால யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு தாக்குதல், கொக்குலாய் நாயார் சைட்டால இருந்து 3 முனை தாக்குதல் வந்து நடக்கப்படுது. அப்ப அந்த 3 முனை தாக்குதல்லையும் ஒரு 14,000 ஒரு 20,000 போராளிகளுக்கு கிட்டத்தட்டத்தான் அந்த விடுதலை புலிகள் அமைப்புல ராணுவ கட்டமைப்போட இருக்கிற ஆக்கள் என்ன அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, மடுவுல இருந்த தாக்குதல் தொடர்ச்சியா நடந்து வந்து நீங்க பரந்த சந்தி புடிவடும் வரைக்கும் தோழர் மனித உயிர்கள் வந்து அழியல. அதுல இருந்து நியாயமான விடுதலை புலிகளே தப்பி நாட்டை விட்டு வெளியே வந்து இந்தியாவுக்கு வந்து மலேசியாவுக்கு வந்து எல்லாம் வந்த வரலாறு எல்லாம் இருக்குது. அதுல இன்னொரு புள்ளியை நாங்கள் இதுல தொடரும். இந்த யுத்தத்துக்கு பின்னணியில இருந்த விஷயம் என்னென்றால், 2001 இரட்டை கோபுரங்கள் தாக்கி அழிக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு சர்வதேச உலகத்தின் பார்வை முற்றுமுழுதாக மாறிட்ட பயங்கரவாதம் என்ற விஷயம் வந்து வீச்சு பெறத்து வந்து, அப்ப அரசுக்கு எதிரான ஆயுத வன்முறைகள் எல்லாமே பயங்கரவாதமாக பார்க்கப்பட்டதால விடுதலை புலிகளை பேச்சுவார்த்தைக்கு நிர்பந்திக்கப்பட்டார்கள். பேச்சுவார்த்தை நடந்தது. பேச்சுவார்த்தை நடக்கிற காலகட்டத்தில் பேச்சுவார்த்தையில இருந்து விலகுவதற்கான நடவடிக்கைகளை புலிகள் எடுக்க விடுதலை புலிகளுக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, நீங்கள் இந்த பேச்சுவார்த்தையில இருந்து வெளியில போனீங்களா இருந்தால் நீங்கள் முற்றாக அழிக்கப்படுவீர்கள். அதுக்கு ஒரு திட்டமும் தயாரிக்கப்பட்டது. அதுதான் அந்த ப்ராஜெக்ட் பீக்கன். இது வந்து பெருசாக விடுதலை புலிகளாலேயோ அல்லது தமிழ் தேசிய கலைக்கிறவர்களால வந்து இது பெருசாக சுட்டி காட்டப்படுறீங்களா, இந்த திட்டத்தை
திட்டத்தை வகுத்தது இன்றைக்கு யார்கிட்ட போய் நாங்கள் மனித உரிமைகள் கேட்கின்றோமோ, இந்த இணைத்தலைமை நாடுகள்கிட்ட போய் அவர்கள் தான் இந்த திட்டத்தை வகுத்து அந்த திட்டத்துக்கு பச்சை கொடியும் காட்டியவர்கள். அப்ப இந்த பச்சை கொடி காட்டைக்குள்ள அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்றால், நீங்கள் கிழக்கு மாகாணத்துல உயிரிழப்பில்லாமல் இந்த யுத்தத்தை நடத்தினால் வடக்குக்கு இந்த யுத்தத்தை செல்றதுக்கு தாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அப்ப கிழக்கு மாகாணம் நீங்கள் குறிப்பிட்டது போல காரிய இது இல்லாமல் இழப்பு இல்லாமல் கொண்டு செல்லப்பட்டபடியால் அதனை வடக்குக்கும் கொண்டு செல்றதுக்கு இணைத்தலைமை நாடுகள் அங்கீகாரம் கொடுக்கும். இத நானும் நீங்களும் இன்றைக்கு சொல்லல தோழர். அன்றைக்கு 2007 2008 நாங்க பொதுத்தளத்துல இந்த விஷயங்களை சொல்றோம். இந்த விஷயங்கள் அவ்வளவும் இன்றைக்கு இருக்கிற தமிழ் கட்சி தலைவர்களுக்கும் விடுதலை புலிகள் தலைமைக்கும் எழுத்து மூலமே கொடுத்திருக்காங்க தோழர். இது தெரிஞ்சபடியாத்தான் அந்த யுத்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா டிஎன்ஏட எம்பிமார் அரைவாசி பேர் வெளிநாட்டுல இருந்தவங்க தெரியுமா? இந்தியாவிலையும் ஐரோப்பாவிலையும் தான். அரைவாசி பேர் இல்ல, முழு பேரும் ஒரு ஆள் ஓரிருவரை தவிர மற்ற பகுதியினர் அத்தனை பேரும் வெளிநாட்டுல தான் இருந்தவர்கள். இன்றைக்கு இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கஜேந்திரகுமார், செல்வராஜா கஜேந்திரன், பத்மினி, சிதம்பரநாதன், இவ எல்லாருமே, சிவாஜிலிங்கம், அப்ப இவங்க எல்லாருக்கும் தெரிய போகுது இது நடக்க போகுது. அப்ப விடுதலை புலிகள் அந்த ராணுவ சிந்தனை இல்லைன்னு நான் தொடர்ச்சியா சொல்றேன். நான் ராணுவ அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய இனத்துக்கான விடுதலை போராட்டத்தை நடத்தின ராணுவ நடவடிக்கை வல்லுநர்கள் அவங்க இல்லைண்டு. அது தமிழ் சமூகத்துக்குட்ட இருந்த தமிழ் மக்களுக்காக எதையும் செய்யக்கூடிய தியாக பணம் பான்மை தமிழ் மக்களுக்கு உண்மையா ஆரம்பத்தில் இருந்தது தோழர். அதை இந்த உலக நாடுகள் நலன்களுக்காக விடுதலை புலிகள் தலைமை பயன்படுத்தி இருக்கின்றத நான் பார்க்கிறது. இந்த நடந்து முடிஞ்ச எல்லா யுத்தங்கள்ல ஆமி செத்திரிக்கலாம், பூநகரி தாக்குதல் என்றாலும் சரி, அது ஆனேரவு தாக்குதல் என்றாலும் சரி, முல்லைத்தீவு தாக்குதல், இதெல்லாம் செத்த சாதாரண மனிதர்கள் நீங்க போராளிகளா போய் செத்தவங்க ஆயிரக்கணக்கில் தோழர். அது சும்மா ஒரு ராணுவ திட்டமிடல் ராணுவ வியூகத்துல தாக்கப்படல. அது மனித குண்டுகளாக 100 மனிதர்கள் போய் வேலியில விழுந்து சென்றில விழுந்து தான் அப்படித்தான் அந்த முகாங்கள் அடிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் இந்த உலகத்துல நடந்த விடுதலை போராட்டங்களை நாங்க தேட வேணும் தோழர். தேடுனா உங்களுக்கு தெரியும், அது கீபாவில நடந்தாலும் சரி, வியட்நாம்ல நடந்தாலும் சரி, இல்ல இதுல அந்த போராட்டங்கள் எப்படி நகர்த்தப்பட்டிருக்குது. தனக்கு பலவீனம் வரக்குள்ள தன்னை பாதுகாத்துக் கொள்றது எப்படி என்ற ஒரு தலைமைக்கான முடிவு இருந்திருக்க வேணும். அப்ப பரந்தை நான் இதுக்கு வருவோம் தோழர். அதுக்கு பிறகு வருவோம். இந்த பரந்தன் சந்திக்கு வந்த உடனே தோழ உண்மையா விடுதலை புலிகள் அவர் விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தை காலத்திலே அவங்க ஒரு ஸ்டங்கட ஒரு சுகபோக வாழ்க்கையோட ஒரு திட்டமிடலை தான் அவங்க திட்டமிட்டிருக்காங்க. அவங்க அரசாங்கத்திட்ட கேட்டது வாகனங்கள், ஜீப்புகள், தாங்க பயணிக்கிறதுக்கு ஹெலிகாப்டர்கள், ரைட். அவங்க அந்த இது அப்ப அந்த வாழ்விலிருந்து அவங்களால வெளியே வர முடியாம தங்களை பாதுகாத்து கொள்ள உலகம் வரும், இல்லாட்டி இந்தியாவோட எலெக்ஷன் வெல்லும் என்ற இந்த நலன்ல மக்கள் அப்படியே தள்ளிட்டு போறாங்க. நீங்க வாங்க, உடையாரட்டில துவங்கி மங்கால முல்லைத்தீவில இருந்து வட்டுவால பாலத்தால தாண்டி இது வரும் வரைக்கும் ஜனத்தை அப்படி நெருக்கமா கொண்டு ஒரு இதுக்கு கொண்டு அந்த களத்துக்கு கொண்டு இறக்குறாங்களே, முள்ளிவாய்க்காலுக்கு கொண்டு இறக்குறாங்க. முள்ளிவாய்க்காலுக்கு இறங்கணும்னு அரசு உலகம் சொல்லிட்டு அடிச்சு முடிய இனி இதுல நிப்பாட்டுறதுக்கான எந்த இதுங்களா அடிச்சு முடியண்டா இவங்களும் மக்கள் வெளியேற வலிக்கிறாங்க. உண்மையா மக்கள் வெளியே, அது நாங்க சொல்லல, அந்த மக்களே யாழ்ப்பாணத்துல நடந்த அந்த யுத்தத்தை நாங்கள் பார்க்கலாம். 95-96 யாழ்ப்பாணம் மீதான தாக்குதல் நடக்கக்குள்ள யாழ்ப்பாணத்துல இருந்து அப்படியே மக்கள் சாட்சி கொண்டு கிளிநொச்சி வன்னிக்குள்ள வர்றார். அந்த அவ்வளவு மக்களும் வன்னிக்குள்ள நிப்பாட்டுறார்கள். ஆனா யாழ்ப்பாணம் விடுவிக்கப்பட்டதும் இந்த மக்கள் திருப்பியும் யாழ்ப்பாணத்துக்குள்ளே போய் சேர்ந்துடுறாரு. இது வந்தவுடனே இந்த மனிதர்களை மனித கேடயமா பயன்படுத்தினதான் இவ்வளவு அழிவுக்குமான காரணம். அப்ப அந்த அழிவை நாங்கள் தமிழ் தரப்பா ஒரு மனசாட்சியோட ஒரு சுயமான இதோட நாங்க இதை ஒரு ஆய்வு செய்து ஒரு முடிவுக்கு வர வேணும். இதுல உண்மையா தமிழ் தரப்பட தவறு என்னண்டு. இதே நேரத்துல நீங்க பாருங்க, யாழ்ப்பாணத்தில் தாக்குதல் நடக்கக்குள்ள, யாழ்ப்பாணத்தை 95ஆம் ஆண்டு சந்திரியா கைப்பற்ற முயற்சிக்கக்குள்ள இந்த இனத்தள நாடுகள் விடுதலை புலிகளை தடை செய்யறதுக்கோ இல்ல இது செய்யறதுக்கோ இல்ல பயங்கரவாத நீங்க சொன்ன மாதிரி 2001 வந்த அந்த அமெரிக்க தாக்குதல் இதுகள்ல இருந்து எதுவும் இல்லாம ராணுவமும் மிகப்பெரிய பலமும் இல்லாத ஒரு
ஒரு நிலைமையில தான் யாழ்ப்பாண தாக்குதலை சந்திரியா ஸ்டார்ட் பண்ணுது. அந்த தாக்குதல் நேரத்துல அவ்வளவு மக்களையும் இதை விட்டு வெளியேற சொல்லுது. மக்கள் சாகக்கூடாதுக்காக மக்களை வெளியேற சொல்லி கொண்டு நான் நினைக்கிறேன் அந்த தாக்குதல்ல மிக முக்கியமா நின்ற தளபதி வந்து ராபர்ட் அண்டு மட்டக்களப்பு. அந்த ராபர்ட் அண்டு கர்ணாவோட பிரிஞ்சு பிறகு விடுதலை புலிகளால உயிரோட பெட்ரோல் ஊத்தி எரிக்கப்பட்டவர். அவர் அந்த கொக்கட்டிச்சோல மக்களுக்கே தெரியும் அவர் உயிரோட எரிக்கப்பட்டாரு. ரைட்டா? விடுதலை புலிகளால பிறகு அவர் போய் சரண்டர் பண்ணணும்னு எரிக்கப்பட்டார். அந்த அந்த கதை எல்லாம் நான் அது வேண்டாம். மக்கள் ஒன்றும் சும்மா இந்த விஷயங்களை பார்க்கல. அப்ப ஏன் யாழ்ப்பாணத்திலிருந்து அவ்வளவு மக்களையும் விடுதலை புலிகள் கட்டாயமா வெளியேற்ற வேண்டி வந்தது? மனித இழப்பு நடக்கக்கூடாது. ஏன் மனித இழப்பு நடக்கக்கூடாதுன்னு நான் யோசிச்சு பார்க்கிறேன். இந்த போராட்டத்தையும் இந்த உலக அரசியலோடையும் இந்த போராட்டத்தை நடத்தினாக்கள் யாழ்ப்பாணத்திலிருந்த மிக படிச்ச ஐரோப்பாவில் இருக்கிற இந்த இங்கிலீஷ் நாட்டுல வாழ்ற ஆக்கள் தான் மிக முக்கியமான ஆக்கள் தோழர். இந்த நீங்க இன்னொரு பக்கத்திலேயே போய் பார்க்கலாம். இந்த தமிழ் ஆக்கள்கிட்ட ஒரு எண்ணம் இருக்குத்தானே, வெளிநாடு போய் பொருளாதாரம் தேர்றண்டாலும் இங்கிலீஷ் நாட்டுக்கு தான் முதல் யோசிக்கிறது. அது தமிழர்களுடைய வர்க்க குணாம்சம். அதுக்கு பிறகுதான் ஐரோப்பாவை பத்தி அதுக்கு பிறகு சுவிஸை யோசிப்பாங்க. அதுக்கு பிறகுதான் ஐரோப்பாவுக்கு பிறகுதான் அன்றாட தொழிலாளியா இருக்கிறவன் அரபு நாடுகளை பத்தி யோசிக்கிறார். அது வந்து தொழிலாள வர்க்கம். அது வர்க்கம். அப்ப உண்மையா வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து மக்களை வெளியேற்றினது விடுதலை புலிகள விருப்பத்துல அல்ல. இந்த வெளிநாட்டுல இருக்கிற இந்த போராட்டத்தை வழி நடத்தின இன்றைக்கு இந்த குணரட்ன வேண்டெல்லாம் ஆய்வு செய்யறாங்க. தனவாள வேண்டெல்லாம் ஆய்வு செய்ய போன்ற ஆக்கள் விடுதலை புலிகள் இதுல இருந்து அதை வெளியேற்றினாங்க. அங்க மக்கள் அழியல. அது நல்லது. அது புலண்டு நாங்க சொல்லல மக்கள் அழியாம. விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டை வந்து விரும்பியோ விரும்பாமலோ யாழ்ப்பாண தமிழர்கள் தான், புலம்பெயர்ந்த வாழ்கின்ற யாழ்ப்பாண தமிழர்கள் தான் அந்த கட்டுப்பாட்டை வச்சிருந்தார்கள். ஒரு முறை பிரபாகரன் தன்னுடைய மாவீரர் தின உரையில புலம்பெயர்ந்த தமிழர்களை சற்று தர குறைவாக பேசிய பொழுது அடுத்த மாவீரர் தினத்திலேயே அவர் அதை வாபஸ் பெற வேண்டி வந்து அவர் பின்வாங்க வேண்டி வந்துட்டுதுன்னா தான் புலம்பெயர்ந்த அந்த பலம், பொருளாதார பலம் இல்லாமல் தங்களால இந்த போராட்டத்தை நடத்தலாம். அதுல நீங்க சொல்ற அந்த விஷயம் வந்து, அதாவது யாழ்ப்பாணத்துக்குள்ள உயிரிழப்பு நடந்திருந்தா புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருந்த ஈழத்தமிழர்கள் வந்து நம்பி இருப்பார்கள். புலிகளுக்கு எதிரான அந்த எதிர்ப்பு வந்து மிக மோசமானதாக இருந்திருக்கும். அப்ப அதை தவிர்ப்பதற்கு நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு காரணமாக இருந்திருக்கு. விடுதலை புலிகள் டெலோவா தாக்குற போது நீங்க பாருங்களேன், அங்க வந்து அதை வரவேற்றாங்கள். அது ஒரு இளநீ கொடுத்து கொக்கோ கோலா கொடுத்து இது வரவேற்கிறாங்கன்னு அங்க இருந்த யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு இருந்த முக்காவாசி யாழ்ப்பாண போராளிகள் வந்து அவங்களோட வீட்டுக்கு ஓடிட்டாங்க. இருந்து செத்து போன ஆக்கள் வந்து ரோட்ல இழுத்து கொண்டு வந்து பெட்ரோலை பத்த வச்ச ஆக்கள் எல்லாம் அவங்களுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி தான் அவங்க அதை பார்த்தாங்க தோழர். அவங்க பார்த்தாங்க. அப்ப அந்த அடிப்படையில தான் அது உண்மை. அந்த காலகட்டத்துல நானும் யாழ்ப்பாணத்துல தான் இருக்கிறேன். அதுல இறந்த பெரும்பாலான போராளிகள் ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவர்கள் அல்லது வெளி மாவட்டங்கள், குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து வந்த போராளிகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் மட்டும் அந்த மாவட்டத்தில் இருந்த யாழ்ப்பாண போராளிகளுக்கு அவர்கள் வெவ்வேறு இயக்கத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு அந்த ஊருடைய பாதை அமைப்புகள் எல்லாம் தெரியும். அந்த புதிய போராளிகள் மட்டக்களப்பில் இருந்து போனவர்களுக்கு அந்த பாதை யாழ்ப்பாணத்தின் கொச்சொழுங்க பாதைகள் அதுகளுக்கு எதுவுமே தெரியாது. அவர்கள் பெரும்பாலும் மாட்டிக்கு அவர்களை காப்பாற்றுறதுக்கும் அங்கு யாரும் இருக்கு, அவர்களுடைய குடும்பங்கள் இருக்கல. உண்மையிலேயே இந்த பிரதேசவாதம் இந்த போராட்டத்துல மிகப்பெரிய தவறு இழைத்திருக்குது ஏனைய மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும். உண்மையா வந்து இதுக்கு நீங்க என்னொன்னே சொல்ல, கர்ணா போய் சொன்ன உடனே தனக்கு இது கிடைக்குன்னு சொன்ன உடனே அப்ப 6000 போராளிகளை விட்டுட்டு போறான்னு நீங்க சும்மா யோசிக்க கூடாதானே. அவங்க இந்த அநியாயங்களை அங்க அண்டையில இருந்து இந்த போராட்டம் நடக்கும் வரைக்கும் வன்னிக்குள்ளையும் இந்த வன்னியில அதிகாரத்துல இருந்த ஆக்களாலையும் கண்டு கொண்ட விஷயத்துல இல்லாட்டி ஒரு ஆக்கள் வந்து சும்மா டக்குன்னு மாறுறாக மாட்டாங்க தோழர். அவங்களுக்கு ஒரு தாக்கம் எங்கேயோ ஒரு இடத்த இருந்திருக்குது. அந்த இருப்பத்தான் யாரும் பயன்படுத்துறது பிள்ளையான வழி, பிள்ளையான ஆக்கள். கர்ணா பிள்ளையான வழிக்கு பயன்படுத்திச்சாது. கர்ணா வந்து அது ஒரு பிள்ளையான தண்டை நலனுக்காக அதை பயன்படுத்தி, ஆனா அந்த சிந்தனையும் செயல்முறை அந்த சிந்தனையை வந்து இல்லாமக்கிறதுக்கான எந்த அரசியல் வேலையும் இந்த விடுதலை புலிகள் அமைப்பாலேயோ இல்ல வேற அமைப்புகளால செய்யப்படலை. ஏன்னா நமக்கு ஒரு 35-40 அமைப்பு இருந்திருக்கு. இந்த 2 அமைப்பிலையும் நீங்க பாத்தீங்கன்னா 77 காலத்துக்கும் 80க்கும் உட்பட்ட காலத்துல ஒரு வடக்கு கிழக்கு பிரிவினை வருது தோழர். அது தமிழரசி கட்சிக்குள்ள என்ன தமிழரசி கட்சியிட இன்றைக்கு வரைக்கும் விட்டு கொடுக்காத தன்மையால ரைட் இன்றைக்கு வரைக்கும் அது இருக்குது. அதே மாதிரி விடுதலை புலிகள்ல தான் இது வருது அடுத்தது 2004. அப்படின்னா இடைப்பட்ட ஒரு சமூகத்துல எத்தனை அமைப்புகள் எத்தனை அரசியல் நடவடிக்கைகள் அங்க நடந்திருக்கு. இங்கெல்லாம் அது வராததுக்கு காரணம்
காரணம் அதுகளுக்குள்ள ஒரு நல்ல கலந்துரையாடல் இருந்திருக்குது. அதுக்கான விட்டு கொடுப்புகள் இதுகளெல்லாம் நாங்க பார்க்க வேண்டி இருக்கு. இப்ப நம்ம ஆறுலையும் குற்றம் உண்மையிலேயே இந்த முஸ்லிம் மக்கள் கூட தாங்கள் தமிழர்கள் இல்லையென்று உணர்ந்தது இவர்களுடைய இந்த ஆயுத கலாச்சாரம் வர துவங்கின பிறகு. அதுக்கு முதல் முஸ்லிம்கள் தங்களை தமிழர்களாகத்தானே கருதி இருந்தார்கள். அஸ்ரப் தான் அதுல உணர்றா இருப்ப. நாங்கள் தலைவர்கள் இப்ப நாங்கள் நல்லா இருக்கிறோம், ஆனா எதிர்காலம் எப்படி போகும் என்ற நம்பிக்கை இனம் ஒன்று வருது. அந்த விஷயம் காங்கிரஸ் தோற்றம் 80களுக்கு பிறகுதானே வருது. 87ல தான் அவங்க எலெக்ஷனுக்கே வராங்க. 83க்கு போற 87 மாகாண சபை எலெக்ஷன்ல தான் நாங்க தமிழரசு கட்சி தான் இலங்கை சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து கிட்டத்தட்ட 35-40 ஆண்டுகள் அவர்கள் தமிழரசு கட்சியோடு தான் இருந்திருக்கிறார். இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்படுறதுக்கு முதல் இந்த 2001 பேச்சுவார்த்தை 2001-2003 அந்த பேச்சுவார்த்தை காலகட்டத்துல கருணா போய் அந்த ஒரு சமாதான ஒப்பந்தத்துக்கு கையெழுத்திடுறார், பாலசிங்கமும் கையெழுத்திடுறார். அதை விடுதலை புலிகளுடைய தலைமை எதிர்த்து தாங்கள் போருக்கு போகணும்னா அடுத்தது மஹிந்த ராஜபக்ச வென்றால் தாங்கள் ஒரு போரை உருவாக்கலாம் என்று 200 கோடி கொடுத்து இந்த போரை விலக்கி வாங்குறோம். இப்ப நாங்கள் இந்த தமிழ் சமூகம் ஒன்றை விளங்கி கொள்ளணும் என்னென்றால், போர் என்றது நீங்கள் சும்மா இந்த கேம் இல்லை, நாங்கள் ஆன்லைன்ல விளையாடுற கேம் இல்லை. அந்த போர் ஆரம்பிக்கப்பட்டால் அது ரத்தமும் சதையுமானது. மக்கள் கொல்லப்படுவார்கள். அப்ப மக்கள் கொல்லப்படுவார்கள்னா நீங்க மனித உரிமைகளை பற்றி கதைக்கிற ஆட்கள் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆதங்கம், இந்த மனித உரிமைகளை பற்றி கதைக்கிற ஆட்களுக்கு மனுஷன் சாகரத்துக்கு முதல் அவனுக்கு உரிமையை பற்றி கைக்கொடுமே ஒழிய செத்தவன் பிறகு அதுல வச்சு உரிமை காய்க்கிறது அத மாதிரி ஒரு முட்டாள்தனம் உலகத்துல கிடையாது. ஏனென்றால் இந்த யுத்தத்தை நாங்கள் தூண்டேக்குள்ள ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கிறவர்கள் இந்த யுத்தத்தை மிக மோசமாக தூண்டிவிட்டவர்கள். இவர்களுக்கு தெரியும் இந்த யுத்தம் தொடங்கினால் ஆக்கள் சாவினம், ஆக்கள்ல குண்டு விழும், ஆக்கள்ல குண்டு விழுந்து ஆக்கள்ல இருந்து ரத்தம் வரும், ஆக்கள் சாவினம் என்றது தெரியும். இது தெரியாமல் தானா இவர்கள் எல்லாரும் இந்த பொங்கு தமிழ் நடத்தி யுத்தத்துக்கு சவால் விட்டவர், யுத்தத்தை விரும்பி அழைத்தவர்கள். அதான் இப்ப நான் சொல்றதோட பிரபாகரன் விரும்பியோ விரும்பாமலோ இந்த ஐரோப்பா அரசுகளோடையும் ஐரோப்பா வாழ் தமிழர்கள கட்டுக்குள்ள அவர் போயிட்டார். அவர் விரும்பினாலும் வெளியே வர இயலாத சூழலுக்கு அவர் போய் இத புலம்பெயர்ந்த தமிழர்கள் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அதைக்கு வடிவா தெரியும். யுத்தம் நடந்தா குண்டு விழும், துவக்கால சுடுவான், ஹெலிகாப்டர்ல இருந்து சுடுவான். ஆனா சுட்டா அதொன்றும் இந்த லண்டன்லயோ சுவிஸ்லயோ பாரிஸ்லயோ இருக்கிறவனுக்கு ஒரு காயமும் வராது. அவனுக்கு தெளிவா தெரிஞ்சு கொண்டு தான் இவர்கள் இந்த யுத்தத்தை ஆதரவு அளிச்சவர்கள். என்னுடைய குடும்பத்துல தண்ட வீட்டுல லண்டன்ல செல்விடுமெண்டா இவர்கள் யுத்தத்தை ஆதரிச்சிருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வலு தெளிவா தெரியும் தங்கட வீட்டுல விடாது, தங்கட மாமன் மச்சான் வீட்டையும் விடாது, என்ன யாழ்ப்பாணத்திலையும் குண்டு விடாது. குண்டு எங்க விழுமெண்டா வன்னிக்குள்ளதான் விழும். வன்னி ஆகிறவனுக்கு ஒரு தரம் இல்லை வெளிநாடு. ஆமா ஆமா. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பிரபாகரன் செத்தத கூட இந்த வருஷம் தான் ஒரு அளவு ஏற்றுக்கொள்ற அளவுக்கு வந்திருக்காங்க. இந்த ஆண்டுதான் கிட்டத்தட்ட அவங்களுக்கு 15 வருஷம் எடுத்திருக்கு ஒரு உண்மையை புரிந்து. அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பிரபாகரன் ஆள் செத்து போயிட்டு கொண்டுட்டாங்கன்னு தெரியும். ஆனா நீங்க உண்ட பார்க்க வேணும், நாங்க இதுல மறைச்சி கதைக்க தேவையில்லை. பிரபாகரன் செத்த பொடியை நீங்க பார்த்திருப்பீங்க. இன்றைக்கு நீங்க இருக்கிற மாதிரி கிளீன் ஷேவோட இருக்கிறவர், ரைட்டோ, அவர் புல் கிளீன் ஷேவோடான் இருக்க. பிரபாகரனோட மகன் அந்த பங்கருக்கு இருக்கக்குள்ள நீங்க பாருங்க, அவர் எந்த பதட்டமும் இல்லாம இது இல்லாம பிஸ்கெட் சாப்பிட்டு கொண்டிருக்கு. அப்ப எனக்கு நான் இதை எப்படி பாக்குறேன்டா, அந்த நேரத்துல அதே பங்கர்ல பிரபாகரன் வைஃப் எல்லாரும் இருந்திருக்க வேணும். அந்த பிள்ளைக்கான ஒரு நம்பிக்கை அந்த முகத்துல தெரியுது. முகம் புள்ள போய் சொல்ல எந்த பதட்டம், ஒரு சாதாரண ஆமிட்ட இவ்வளவு யுத்தத்துக்கு நின்று வந்த ஒரு பையன்ட பதட்ட நிலைமையும் இதுவும் அங்க இருக்கல. அப்ப எனக்கு ஒன்று தெரியுது, தனக்கு பக்கத்துல தன்னை பாதுகாக்கக்கூடிய தண்ட தாயும் தகப்பனும் பெற்றோரும் இருக்காங்கன்ற நம்பிக்கை அந்த பிள்ளைக்கு இருந்திருக்குது. என்னண்டா பிரபாகரன் அவ்வளவு யுத்தம் நடக்கக்குள்ள கலப்புக்குள்ள இருந்து கிளீன் ஷேவ் எடுக்கிற சூழல் இருந்திருக்குமான்னு நாம யோசிக்க வேணும். நான் எங்க இருந்து இதை பாக்குறேன்னா, சதாம் ஹுசைனை கைது செய்யக்கூடக்குள்ள நீங்க பாத்திருப்பீங்க. அந்த பெரிய ஜனாதிபதியா அடையாளம் தெரியாத அளவுலதான் அவர் கைது செய்யப்பட்டிருப்பார். அப்ப மனிதத்தை நேசிக்கிற ஆட்கள் மக்களுக்காக தொடர்ந்து எந்த கஷ்டத்தையும் கண்டு போராடணும் என்று நம்புறவன் தான் போராடி. செத்து போராடுறது இல்லை, வாழ்ந்து போராடுறது. இப்ப நீங்க கீவாவில பார்த்திருப்பீங்க, பிடல் காஸ்ட்ரோ கைது செய்யப்பட்டு ஜெயிலில் போய் இருந்து நீதிமன்றத்தில் வரலாறு என்ற ஒரு விடுதலை செய்யும் என்ற ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்காள்.
இங்கால நீங்க வியட்நாம்ல போய் பாருங்க, கோச்சிமின் இந்த உலகம் எல்லாம் சுத்தி ஒரு சமயக்காரன் எல்லாம் வேலை செய்து எல்லா உலகத்தை எல்லாம் படிச்சு கொண்டு அந்த ஜப்பானுக்கு எதிராக அமெரிக்க உளவு படைகளோட சேர்ந்துதான் அவர் முதல் சண்டையை துவங்கி இருக்கிறாங்க. அப்ப அப்படி மனிதன் வாழ்ந்து கொண்டுதான் யுத்தத்தை துவங்க வேணும். அண்மைய உதாரணம் அந்த ஒச்சுலான் இன்றைக்கும் ஜெயில தான் இருக்கிறார். அவர் விடுவிக்கப்படலாம் ஒரு இது இருக்குது. PKK தலைவர் மண்டல வடுங்களை 27 வருஷம் ஜெயில இருந்தா வெளியே வந்து இன்றைக்கு இந்த நிலைமையை கொண்டு. ஆனா நீ பிரபாகரனை பொறுத்தளவுல தான் நினைச்சது நடக்க வேணும், தான் இல்லாட்டி இந்த சமூகமும் இல்லாம போக வேணும். இதுதான் அவர் நான் பாக்குறது. அதை அவர் நடத்தி முடிச்சார் கடைசி வரைக்கும். இல்லாட்டி ஒரு சாதாரண தேசிய இனங்களுக்காக போராடுற போராளிகள் 14 பேர் 17,000 பேருக்கு மேற்பட்ட ஆக்கள் கையொயத்திட்டு போய் அரச படையிட்ட சரண்ட பண்ற நிலைமை என்னண்டு வந்தது தோழர் வந்தது. ஒரு நியாயமான போராட்டம் நடந்திருந்தா இன்றைக்காவது சரி ஒரு கல்லையாவது எடுத்து ஒருத்தர் நெறிஞ்சிருக்க வேணும். பிரபாகரன் ஒரு சரியான ஒரு போராளியை வளர்த்திருந்தா. இன்றைக்கு உலக நாடெல்லாம் அப்படித்தானே விடுதலை இயக்கங்கள்ல இருந்த ஆக்கள் எந்த ராணுவ கடுபடிக்கும் எந்த ராணுவ எதுக்கும் பயம் இல்லாம தானே கெட்டவளால் அடிக்குதுகள். இப்ப இன்னைக்கு நீங்க இதுக்குள்ள போய் பாருங்க, பாலஸ்தீனத்துக்கு என்ன நடக்குது அந்த சாதாரண தலைவர்கள் இறந்து விட்டார்கள். எத்தனையோ தலைவர்கள் எத்தனை ஆண்டுகள் இறந்தும் அந்த மக்கள் போராட்டம். ஆனா இன்னைக்கு விடுதலை புலிகள்ல இருந்த விடுதலை புலி அமைப்பான ஆக்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திட புலனாய்வு ஆக்களாகவும் இல்ல இந்த தமிழ் கட்சிகள் அடியாக்களாகவும் தானே செயல்படுற போக்கொண்டிருக்குது. அப்ப பிரபாகரனால வளர்க்கப்பட்டது தேசிய இனங்களுக்கான நலனுக்காக அது வளர்க்கப்பட்டிருக்கா இல்ல என்றுதான் நான் பாக்குறேன். அது எப்படி ஸ்ரீலங்கா UMP அரசாங்கத்துக்கு சாதகமான ஒரு கட்டமைப்பு வடக்கு கிழக்குல தமிழ் மக்களோட தேசிய விடுதலை போராட்டம் என்ற ஒரு வலுவான பலத்தை அங்க உருவாக்கி இருக்குது. அதை நான் அப்படித்தான் இதை பாக்குறேன். காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றத்தை நாங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்களும் EPR இருக்கிற காலத்துல இளம்பன் பண்ணி போராடும் நாக்கள் தானே உங்களுக்கு தெரிஞ்சுட்டு அது புலண்டா நாங்க ஒரு மாற்றத்தை நோக்கி நகர வேணும். அதுக்கு கௌரவம் பார்க்க தேவையில்லை. அதுல எந்த இது நாங்கள் பார்க்க தேவையில்லை. நாங்கள் மஹிந்த ராஜபக்சே ஆதரிச்சு நாங்கள் விடுதலை புலிகள் அளிக்கணும் அதை நாங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்க மஹிந்த சரியாண்டா இல்லை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பல்வேறு விமர்சனங்களுக்கு அப்பால பிரபாகரன் தனக்காக எந்த ஒரு சொத்தையும் சேர்க்கல, அல்லது தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களையும் அவரை ஒரு நாளும் ப்ரொமோட் பண்ணினது கிடையாது. அடுத்தது தன்னையும் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களையும் இந்த விடுதலை போராட்டத்தில் அவர் அள்ளி கொடுத்திருக்கார். அவருடைய அரசியல் தவறுகளுக்கு அப்பால அந்த ஒரு நேர்மை இருந்திருக்கு. ஆனா அந்த இன்றைக்கு அவரை வச்சு வியாபாரம் செய்யறவர்கள்ட்ட அந்த நேர்மையின் ஒரு சிறு திருவியை கூட காண கிடைக்காது. இதுல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்றால், நாங்கள் இந்த ஒரு மனுஷன் நல்லவனா இருக்கிறது, ஒழுக்கசீலனா இருக்கிறது மட்டும் ஒரு இனத்துடைய விடுதலை போராட்டத்துக்கு போதாது. அவன் முன்னெடுக்கிற அரசியல் மிக முக்கியமானது. அதுலதான் விடுதலை புலிகளுடைய பிரபாகரனுடைய தோல்வி அதுலதான் நிக்குது என்று நான் நினைக்கிறேன். அவருடைய மரணத்திலேயோ அல்லது அவருடைய விடுதலை போராட்டத்திலே அவரோடு சேர்ந்து போன போராளிகள்லயோ அல்ல, அவர்கள் எடுத்த அரசியல் அல்லது அவர்கள்ட்ட இல்ல அந்த அரசியல் இல்லாததுதான் இதுகின்ற முற்றுமுழுதான தோல்வி என்ன அதுமா தோழர். ஏன்னா இந்த இவ்வளவு மக்களும் போய் சும்மா போராளிகள் சாகல. அவங்கள ஒரு அரசியல் வயத்துல இவர் வழி நடத்தல. இவர் செய்த எல்லா வேலைகளும் அவரை எந்த பக்கத்திலையும் நகர விடாம போயிட்டு வேற ஆக்கள். இப்போ ஒரு ஆளுக்காக நீங்க வேலை செய்தீங்கன்றா தோழர், அவர் சொல்றதை தானே நீங்க செய்ய முடியும். அவர் நான் நினைக்கிறேன் உண்மையா பிரபாகரன் ஒரு பலவீனமான ஆளாரிக்கணும் தோழர். மிகப்பெரிய பலவீனமான ஒரு பலவீனமான ஆளாலதான் மற்றவரை கொலை செய்ய நம்பர். ஒரு வீரன் கொலை செய்ய மாட்டான், அவன் அதை எதிர்த்து நிற்பான். கொலை செய்து இதை முடிச்சு அடுத்த கட்டத்துக்கு போகலாம் என்று நினைக்கிறதே ஒரு பலவீனம் தான். அந்த பலவீனமான ஆக்கள் அதே மாதிரி தான் இந்த தற்கொலை இதையும் ஆள் கலாச்சாரத்தையும் அப்பவே வளர்த்திருக்கிறார். அவரே சொல்றாரு, அவர் பல பேட்டிகள்ல சொல்றாரு எதிரிட்ட பிடிபடக்கூடாது என்று. அப்ப அவர் ஒரு மிக பலவீனமான ஆள்ன்றதுல நான் மிக தெளிவா இருக்கேன். நாங்க இப்ப பிரபாகரன்ல குற்றம் சாட்டுறதுல தோழர், அது உண்மையா என்ன நடந்திருக்கேன், உண்மையா ஒரு சமூகத்துக்காக போராடுறவர்கள் இந்த காணொலிகளை பார்க்கிறவர்கள் ஒரு விஷயத்தை விளையாடுங்க. இது விடுதலை புலிகள் மீதும் பிரபாகரன் மீதுமான விமர்சனம் தான். அதை நாங்கள் ஒன்று ஏற்றுக்கொள்ள வேணும். விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் இல்லை. ஏன்னா நாங்கள் இதை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நாங்கள் திருப்பியும் இதே பிள்ளைகளை விடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு.
இப்ப இன்றைக்கு இருக்கிற கழுத புலிகளை நாங்க ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும். இன்றைக்கு இந்த மரணத்தை, இந்த முள்ளிவாய்க்கால் மரணத்தையும் இதுவரைக்கும் 59 இருந்து 56 இருந்து சொல்லி வராங்க, வரலாறு சொல்லி வர அவ்வளவு மரணத்தையும் சொல்ற ஆக்கள் வந்து தோழர் உண்மையா கழுத புலிய. இந்த புலி அடிக்கிற இறைச்சி நாரணவரை சாப்பிடுற ஹொஸ்டி ஒன்று இருக்குத்தானே. அதுதான் இவங்க இப்ப இன்றைக்கு இதை வச்சு வியாபாரம் நடத்த நினைக்கிறது. அது ஐரோப்பாவில நடத்தினாலும் சரி, இலங்கையில நடத்தினாலும் சரி. அப்ப இதை வந்து நாங்க இளந்தலைமுறைக்கு மிக தெளிவா சொல்ல வேணும். விடுதலை புலிகள் மீதான இவ்வளவு விமர்சனத்தையும் வைக்கின்ற அதே நேரம் விடுதலை புலிகள் ஏனைய அமைப்புகளும் எந்த விதத்திலையும் அவர்களும் ஒரு முன்னேற்றமான ஒரு முற்போக்கான அரசியலை கொண்டு அவர்கிட்ட ஒரு முற்போக்கு தன்மை கொண்டு இருந்ததுதான், அமைப்பு ரீதியாக கொள்கை ரீதியாக இருந்ததுதான். ஆனால் அவர்களும் தான் கடைசியில பல்வேறு படுகொலைகளையும் மக்களையும் படுகொலை செய்த சம்பவங்களும் இருக்குது. ஆனா இதுல ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்றால், இந்த ஏனைய அமைப்புகளுடைய படுகொலை வந்து அந்த அமைப்புல இருந்த தனிப்பட்டவர்கள் சில பொறுப்பாளர்கள் என்ற ரீதியில இந்த படுகொலைகள் நடந்திருக்கு. விடுதலை புலிகளுடைய மேற்கொண்ட படுகொலை என்றது அது கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ், அது கட்டமைக்கப்பட்ட கொலை கலாச்சாரம் என்றது ஒரு கட்டமைக்கப்பட்டிருந்தது ஒரு தன்மை. அதுதான் அந்த ரெண்டு வித்தியாசம். அமைப்பிட சிஸ்டமே அதுதான், அந்த அமைப்பிட சிஸ்டமே அதுதான். ஒரு தவறுக்கு வந்து மரணம் தான், தவறுக்கான முடிவு வந்து மரணம் தான். விரும்பியோ விரும்பாமலோ தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கு அத்தனை தலைமைகளுமே யாழ்ப்பாணத்துல தான் உருவானது. மிகச்சில தலைமைகள் கூட கிழக்கு மாநிலத்தில இருந்து உருவாகல. கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்ட அமைப்புகள் உருவானது. அந்த 40 மேற்பட்ட அமைப்புகளுடைய தலைமையும் யாழ்ப்பாணத்தை தான் வச்சிருக்குது. பொதுவாக இடதுசாரி அரசியல் ஒன்று சொல்லுவார்கள் வந்து, எங்க உங்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை அதிகமாக இருக்குதோ அங்கதான் புரட்சிக்கான காரணிகள் வெடிக்கும் என்று. ஆனா யாழ்ப்பாணத்துல என்றைக்குமே புரட்சிக்கான காரணி வெடிக்கிறதுக்கான நிலைமை இருக்கேல, அங்க ஒடுக்குமுறை இருக்கேல. ஒடுக்குமுறை உண்மையிலேயே இருந்தது வந்து எல்லைப்புற கிராமங்களையும் கிழக்கு மாகாணத்திலையும். ஆனா அங்க இருந்து தலைமைகள் வரையில. அப்படி என்னைக்குல யாழ்ப்பாணத்தில இருந்து உருவான தலைமைகளே சந்தர்ப்பவாத தலைமைகள் தான். அப்படி என்று அதுக்கான சூழல் இருக்கு. அதுல வந்து இப்ப நீங்க நான் முதலே ஒரு பேட்டியில உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தானே, எங்கட மத்திய குழுவுல இருந்த ஆக்கள் எத்தனை பேர் செத்து போன ஆக்கள் 6 ஆக்கள், இப்ப இருக்கிற ஆக்கள் 6 ஆக்கள். அந்த யாழ்ப்பாண அந்த மூளை, அந்த சிந்தனை வந்து அந்த போராட்டத்தை வழி நடத்தினது அதுதான் இன்றைக்கு ஐரோப்பாவில இருந்தும் ஒரு கட்டத்துக்கு பிறகு எல்லாத்தையும் கொண்டே அடிச்சு முடிச்சிருக்கு. அது மிக தெளிவா எதிர்காலத்துல இளந்தலைமுறைக்கு நாங்க சொல்லி ஆக வேணும். இப்ப நாங்கள் இதை ஆக்ரோஷமா கதைக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் வந்து, நீங்கள் சொன்ன எப்படி இந்த படுகொலை அரசியலை யாழ்ப்பாண மூளை உருவாக்கிச்சதோ, அந்த சிந்தனை உருவாக்கிச்சதோ, அதே தலைமைதான் இன்றைக்கும் அந்த அரசியலை முன்னெடுக்குது. கிழக்கு மாநிலத்தில இருந்து வந்து யாரும் இந்த அரசியலை முன்னெடுக்கல, வன்னியில இருந்து வந்து யாரும் முன்னெடுக்கல. ஆனால் அவர்கள் கிழக்கு மாகாணமோ வன்னியோ கலியாகிற நிலைமையை தான் நாங்கள் தொடர்ந்து பார்க்கிறோம். அந்த சிஸ்டத்தை உடைக்க வேண்டும். அந்த சிஸ்டத்தை உடைச்சதுதான் நான் அதுக்கு தான் அடிக்கடி வார எம்பிபி தோழர். எம்பிபி இப்ப நீங்க இதுக்கு முதலே இனவாத கட்சிகள் தான் நாங்க ஆண்டது. இனவாசிய கட்சிகளுக்கு எதிராக தானே நாங்க தொடர்ச்சியா பேசிக்கொண்டிருந்த நாங்கள். அது யூஎம்பி, SLP, மைந்தர், ரணில் ஆரா இருந்தாலும். ஆனா அவங்கள்ட்ட எல்லாரோடையும் இந்த யாழ்ப்பாண தலைமைகளும் இல்ல இன்றைக்கு இருக்க தமிழ் கட்சி தலைமைகள், அது கிழக்கு தலைமைகளோ முஸ்லிம் தலைமைகளோ ஒரு டீல் அரசியலை தான் செய்தது. ஆனா எம்பிபி மட்டும்தான் நேரடியா மக்களோட அரசியலுக்கு போச்சு. அந்த அரசியலுக்கு போனத்துல கண்ட தோல்விதான் இன்றைக்கு நடக்கிற எல்லா உரையாடல்களும் தோழர். அந்த மக்கள் ஒன்றுபட வேணும், அந்த எம்பிபிக்கு மேல அதிகப்படியான விமர்சனங்கள் வைக்கிறெல்லாம் அவங்க டீல் போடல. இதுல இப்ப டீல் போட்டிருந்தா இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் டீல்ல போட்டு இது முடிச்சு. எம்பிபி நேரடியா இந்த தேர்தலுக்கு மக்கள்கிட்ட போனபடியா அது வந்து இன்றைய தமிழ் கட்சிகளுக்கு பெரிய ஆட்டம் கண்டிருக்கு. அந்த ஆட்டத்துக்கான விடயங்களாகத்தான் இந்த முள்ளிவாய்க்கால ஒரு காலமும் இல்லாம இந்த முறை பிரமாண்டமாக நடத்தப்படுது. அது வெள்ளவத்தையில, நீர்கொழும்புல, கனடா, எல்லா இடமும் அது கோடிக்கணக்கான பணங்களை செலவழிச்சு அதை நடத்தி ஒரு இனவாத சூழலை உருவாக்கி இந்த போக்கை வந்து இல்லாமக்கிற 5 வருஷத்துக்கு எம்பிபிய இவங்க ஒன்றும் செய்யலாதோட இந்த 5 வருஷத்துக்கு பிறகும் இப்படி முற்போக்கான பாத்திரங்கள் வர முடியாத ஒரு சூழலை உருவாக்குற வேலொன்றும் இங்க நடக்கிறதா தான் நான் பாக்குறேன் தோழர். என்பிபி வந்து இந்த அதிகாரங்களை இந்த கைப்பற்றின விஷயத்துல நாங்கள் தொடர்ந்து இவர்கள் என்ன செய்ய பார்க்கிறோம் என்றால்,
தெற்கில இருக்கிற இனவாத சக்திகள் மஹிந்த ராஜபக்ஷ குடும்ப அரசியலோ அல்லது ரணிலுடைய ஜெயாத்யவர்தனாவை பின்பற்றின அரசியலுக்கோ தான் தமிழ் தேசிய தலைமைகள் போக முற்படுகிறது. அவர்களுக்கு என்னென்றால் மீண்டும் இங்கே ஒரு இரத்த ஆறு இலங்கையில ஓடுறத இந்த தமிழ் தலைமைகளும் விரும்பினோம். அவர்கள் அதை ஏன் விரும்பினோம் என்றால் அதன் மூலமாக மட்டும்தான் இவர்களுடைய அரசியல் எதிர்காலம் தாங்கி இருக்குது. இங்க எந்த வகையிலையும் தமிழர்களுடைய பிரச்சனை இந்த இனவாதம் என்றது கொழுந்து விட்டு எரியணும் என்றதுல இவர்கள் மிக கவனமாக இருக்கிறார் என்றால் கடந்த காலங்களை நாங்கள் எடுத்தால் ஐக்கிய தேசிய கட்சி ஒரு மிக மோசமான இனவாத கட்சி. அவர்களுக்கு பின்னால்தான் தமிழர் விடுதலை கூட்டணி இயங்கி கொண்டு வந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் சரத் பொன்சேகா இந்த யுத்தத்தை நடத்தி அந்த நடந்த இனப்படுகொலையில சரத் பொன்சேகாவுக்கு மிக முக்கிய பங்கு இருக்கு. ஒரு ராணுவ தளபதி. நீங்கள் அவருக்கு வாக்களிச்ச, அவர்களுக்கு வாக்களிக்க சொல்லி கேட்ட நீங்க இப்ப நீங்கள் என்ன மனித உரிமை காய்க்கிறோம் என்றதில்லை. எனக்கு அது ஒரு பெரிய சிக்கல். என்ன மனித உரிமை கதைக்கிறோம், என்ன கேட்கிறோம், அது அவங்க பிரபாகரன் ஒருபடி போய் சொல்றார்கள். இப்ப ராஜபக்சவிலும் பார்க்க இந்த தேசிய மக்கள் சக்தி இனவாதிகள் என்ற ஒரு பிரச்சாரம் நடக்கும். இதுவரைக்கும் அவர்கள் எதுவுமே உண்மையிலேயே ஜேவிபி இதுவரைக்கும் ஏதாவது செய்திருக்கா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா செய்தது? நான் சொல்றேன், விடுதலை புலிகள் மாதிரி தான் தமிழரசி கட்சி மாதிரி இல்ல. இப்ப புள்ளையான், டக்ளஸ், வியாலேந்திரன் போன்ற ஆக்கள் இவங்களும் அதை எதுக்குறாங்களா இந்த தமிழ் சமூகத்துக்கு இருக்க சிந்தனையை நாங்க பார்க்க வேணும். அதுக்கு அங்கால போக ஜேவிபியை பத்தி ஜேவிபி எனக்கு தெரிஞ்சு தமிழ் மக்களுக்கு நேரடியாக எது விதமான உடல் ரீதியாக வஞ்சிச்சதோ இல்ல அவங்களை இது செய்ததோ ஒன்றும் இல்லை. அவங்க தமிழ் மக்களை நடந்த எல்லா இனக்கலவரங்கள்ல பாதுகாத்திருக்காங்க, என்ன உட்பட அவங்க பாதுகாத்திருக்காங்க. 77ஆம் ஆண்டு நான் புலனர்வையில தான் படிச்சேன். அந்த இனக்கலவரத்துல எங்களை பாதுகாத்து எங்களை ஊருக்கு அனுப்பி வச்ச ஆக்கள், ரைட்? அதோட ஆனா ஏவிபி விடுதலை புலிகள் அரசியலையும் தமிழ் இதுல இருந்த அரசியலையும் தெளிவாக வச்சிருந்தபடியா விடுதலை புலிகள் அழிவை அவங்க எதிர்பார்த்தவங்க. நான் எப்படி எதிர்பார்த்தனோ அதே மாதிரி அவங்களுக்கும் அது இருந்தது. விடுதலை புலிகளோட அரசு சுனாமி கட்டமைப்பு போறது, சுனாமி கட்டமைப்பு ஏன் விடுதலை புலிகளோட செய்யணும்ன்றதுதான் அவங்களுக்கு பிரச்சனையை தமிழ் மக்களோட செய்திருக்கலாம். ஏன்னா அன்றைக்கு இருந்த எல்லா அரச கட்டுமான நிதிகளும் மக்களுக்கு நடந்த அரிசி சாமான் போக்கு எல்லாம் சாதாரண ஜிஎம்ஆருக்குள்ளால போனது தானே நீங்கள் எடுத்த. இதை ஒரு ஒபிஷியலா இதை கொண்டு வரத விடுதலை புலிகள் அந்த விடுதலை புலிகளை எதிர்க்கிறது தான் ஜேவிபி எதிர்த்தது. இது ரெண்டையும் வச்சுக்கொண்டு ஒட்டுமொத்தமா தமிழ் மக்களுக்கு எதிரானது ஜேவிபி என்று சொல்ற இந்த அரசியல் போக்கு இவங்கட பிற்போக்கு அரசியல்ல இருந்து வடக்கு கிழக்கு இணைந்த மாகாண சபையை எதிர்த்து நீதிமன்றம் சென்று அதனை பிரிச்சதும் ஜேவிபி என்று. அது அவங்கதான் அதை செய்தது. என்னண்டா தோழர், வடக்கு கிழக்கு ஒப்பந்தம் கைச்சாத்திடக்குள்ள தோழர் உங்களுக்கு தெரியும், ஒரு வடக்கு கிழக்கு மாகாண சபை தேர்தல், மாகாண சபை ஒரு வருஷம் இயங்கி ஒரு வருஷத்துக்கு பிறகு கிழக்கு மக்கள் வாக்களிக்க வேணும், சர்வேன வாக்கெடுப்பு கிழக்கு மக்கள்கிட்ட நடத்த வேணும். அந்த மக்கள் நாங்கள் வடமாகாணத்தோட சேர்ந்து வாழ போறோம். அந்த சர்வேன வாக்கெடுப்புல வென்றால் சேர்ந்திருக்கிறது, இல்லாட்டி பிரிஞ்சுதான் இருக்கிறது. அண்டைய தீர்மானமே அது ஒப்பந்தத்தில் இருக்கிறதும் அதை ஏற்றுக்கொண்டுதான் இபிஆர்ல நடைமுறைப்படுத்தினதும் எல்லாம் செய்தது. ஆனா இதுக்கு இடையில தான் அந்த காலகட்டத்துல நாங்கள் சிங்களாக்கள் தமிழாக்கள் எல்லாம் எப்படி சேர்ந்து வாழ வேணும், இலங்கையில எப்படியாவது ஒரு முற்போக்கு பாத்திரத்தை வடக்கு கிழக்கு மாகாண சபை மாதிரியாக இருக்க வேணும், அது முழு இலங்கைக்கும் பிரதிபலிக்க வேணும் என்ற அடிப்படையில் அந்த மாகாண சபை, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா, யார் அமைச்சரா இருந்தவங்க இப்படி நடந்தது. அது ஒரு வருஷம் நீங்க நடைமுறைப்படுத்தவே விடல. ஒரு வருஷம் தோழர், ஒரு வருஷத்துக்குள்ள போலீஸ் அதிகாரம் இருந்த தோழர். அங்க சிவிய பண்டு போலீஸ் நியமிக்கப்பட்டது. அதுக்கு டிஐஜிபி ஆனந்தராஜான்ற ஒருத்தர் இருந்தவர். டிஐஜி ஒன்று முதலமைச்சராலையும் ஜனாதிபதியாலையும் விரும்புற ஒரு ஆளைத்தான் டிஐஜி ஆக்கலாம் ஒன்று இருந்தது. அந்த அடிப்படையில டிஐஜி ஆனந்தராஜாவே சிபிஐ போலீஸுக்கு தான் பொறுப்பா இருந்தவர். அப்ப இதை நீங்க இயங்க விடல, நீங்க இயங்க விடல. அப்ப மாகாணசபையை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை தானே. உண்மையிலேயே மாகாணசபையை எதிர்த்து அதை இல்லாமல் பண்ணது விடுதலை புலிகள் தான். தமிழரசி கட்சி ஏற்றுக்கொண்டதா, புலட்டை ஏற்றுக்கொண்டதா, டெலி ஏற்றுக்கொண்டதா, ஆறு இதுல பங்கு பெற்றின ஆக்கள், எந்த தேர்தலில் நிக்காத ஆக்கள். இதுல முஸ்லிம் காங்கிரஸும் இஎன்டிஎல்எஃப்பும்
கம்யூனிஸ்ட் பார்ட்டி கட்சிக்கார தோழர்கள் வந்து கொஞ்சம் பேர் அதுல சப்போர்ட் பண்ணதும் அதுக்குள்ள இறங்கி நின்று வேலை செய்து மெம்பராகவும் வந்தவங்க. மற்ற ஆக்கள் யாரும் இந்த மாகாண சபையை ஏற்றுக்கொள்ள. உண்மையிலேயே இந்த மாகாண சபையை பற்றி கேட்கறதுக்கு அருகதை, குறைஞ்சபட்ச அருகதை உள்ளாக்கள் இபிஆர்எல் விஎன்டிஎல் இந்த முஸ்லிம் காங்கிரஸ் இந்த இடதுசாரி தமிழாக்களை விட முஸ்லிம் காங்கிரஸுக்கு அது மிக முக்கிய பாத்திரம் இருக்கு தோழர். அது மாகாண சபையில், அது மாகாண சபை எலெக்ஷன் உங்களுக்கு தெரியும். நான் முதல் பல தடவை சொல்லியிருக்கேன், அது வடகிழக்கு நடக்கல. அப்ப இதை வந்து இங்க நடத்த விடாம இது வந்து எப்படி என்றா தொடர்ச்சி இருந்த ஒரு வருஷத்துக்கு பிறகு அது காலாவதி ஆயிரும். அந்த இது இல்லாம போனோடனே ஜனாதிபதியிட அதிகாரத்தின் அடிப்படையில தான் 19 வருஷம் அந்த வடக்கு கிழக்கு மாகாண சபைக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குதானே. அவர் அதை தொடர்ச்சியா 19 வருஷமா நடைமுறைப்படுத்தினது நடத்தி கொண்டு வந்தது. அந்த பலவீனத்தை இன்றைக்கு இந்த ஜேவிபி ஆக்கள் இல்லை. இன்றைக்கு மஹிந்த ராஜபக்சேயோட போய் செஞ்ச ஜேவிபி கொஸ்டின் ஒன்று இருக்குதானே தோழர். மஹிந்த ராஜபக்சேயோட அவங்கள பயன்படுத்தி வழக்கு வச்சு அப்ப ஜேவிபி அவங்க இருந்தவங்க, ஜேவிபி தலைமையில இருந்தவங்க, தலைமை எடுக்கிற முடிவு தானே முடிவுகள். அப்ப அவங்க எடுத்து முடிஞ்சது அதுக்குள்ள இருந்துதான் ஜேவிபியே 2-3 உடையுதானே உண்மையா. இந்த இனவாதிகள் ஒரு பக்கமும் அதி தீவிர புரட்சிவாதிகள் என்று அதை நாம முதல்ல இங்க சொல்லிட்டோம் அதுகளை. அப்ப அப்படி போகுது. அப்ப இதை வந்து ஒட்டுமொத்தமா இன்றைக்கு ஜேவிபி மேலே போட்டுட்டு போறதுன்றதுக்கு மாற்றம் பிறந்தானே தோழர். ஒரு மனிதன்ல மாற்றம் பிறந்தானே. எங்கள்ல மாற்றம் வந்திருக்கு. தமிழெல்லாம் வேணுமெண்டோம் இல்ல மாகாண சபைதானண்டோம். இன்னைக்கு மாகாண சபையும் வேணாம், பிரதேச சபையாவது கிடைச்சா போதும் என்ற நிலைமையிலானே நீங்க நிக்கிறீங்க. பிரதேச சபையில ஆட்சி அமைச்சா போதும் என்று. மனிதன் மாறுவான், மனிதன் மாற்றம் பெற வேண்டும். அன்றைக்கு என்னவும் செய்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஒரு பொதுத்தளத்துல ஆள் வந்து இனவாதம் இல்லாத, ஒரு இது இல்லாத, ஆமிய ரணவீர் என்று சொல்லாத ஒரு நிலைமையெல்லாம் அந்த பேசுது இன்றைக்கு. இந்த ரணவீர் என்ற சொல்லு வந்து ஒரு சிங்களத்துல அதுக்கு தமிழ்ல என்ன எப்படி சொல்றது, அது ஒரு அதி வீர அந்த பராமக்கிற அந்த அப்படியான ஒரு கருதோல அது தேட வேணும். அதை என்னண்டு அதை உச்சரிக்கலண்டே ஒரு பிரச்சனை தோழர். அதான் நீ உன்னால அதை உச்சரிக்க முடியலன்ற ஒருத்தர் நம்மட தமிழால் போய் பார்லிமெண்ட்ல பேசுறான். அர்ஜுனா இந்த குப்பை மனநிலை என்னன்னு சொல்றது. அவங்க வந்து அவர் அனுரா வந்து அந்த நிகழ்வுல இது ஒரு வெற்றி விழா அல்ல, இதால பாரிய தமிழ் மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவார். ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர், நீங்கள் தெரிவு செய்த அனுப்பின பாராளுமன்ற உறுப்பினர், நீ உங்க ராணுவத்தை கௌரவிக்கவே உனக்கு வக்கீல் சொல்றான்டா. அப்ப மனநிலையை நாங்க என்னன்னு பாக்குறது மனநிலை இல்ல தோழர். அது ஒரு இனவாதத்தை தூண்டுறது, சிங்கள சமூகத்தை அதை பத்தி சிந்திக்க வைக்கிறது, அதுக்கு எதிராக அந்த மக்களை அணிதிரட்டுற வேலையை தமிழ் சமூகம் செய்யுது. அந்த தமிழ் எம்பிக்கள் செய்யறாங்க. இன்றைக்கு இந்த யுத்தத்துல ஒரு பெருந்தொகையான போராளிகள் அங்கவீனர்களாகி கைகால்களை இழந்து குடும்பங்கள் மறுமையில வாடுது. அவர்கள் இன்றைக்கும் அடிப்படை தேவைகள் இல்லாமல் இருக்கிறார். ஆனால் இந்த மாவீரர் நாள்ல கூட அல்லது இந்த முள்ளிவாய்க்கால் நாள்ல கூட அவர்களுக்கான எந்த ஒரு உதவி திட்டமோ, அவர்கள் எத்தனை பேர் அப்படி இருக்கிறார்கள் என்ற கணிப்பீடுகளோ கூட செய்யப்படவில்லை. ஆனா நாங்கள் என்ன செய்யறோம், ஒரு அரசியலுக்காக டொரண்டோல ஒரு தூவிய கட்டுறோம், லண்டன்ல தூவி கட்டுறோம். இந்த பிலிம் காட்டுற வேலை மட்டும்தான் நடக்குது. உண்மையிலேயே இந்த மாவீரர் முள்ளிவாய்க்கால் தினத்தை ஒட்டி வெள்ளவத்தையில ஒரு 10 பேருக்கு அடி போட்டிருந்தா இவர்கள் வந்து மிகவும் திருப்தி அடைந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். மிகவும் திருப்தி அடைந்திருக்கு. ராணுவம் ஒரு கேட்கிற ஆட்களா தான் இருக்கிறோம் நாங்கள். அர்ஜுனாவாக இருக்கலாம், மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம். இந்த சிங்கள இனவாதிகள் வந்து ஒரு 2 அடிய போட்டு 2 பேரை போட்டு தள்ளுங்கன்ற நிலைமை தான் தமிழ் அரசியல் இருக்கு. அதுதான் விருப்பம். உண்மையா வந்து முள்ளிவாய்க்கால் அன்றைக்கு ராணுவ அந்த வெற்றியை கொண்டாடக்குள்ள அது சரியா போலையோ அவங்க அரச காசு நிதிகளை கொட்டு வரி பணத்தை வச்சுதான் அதை அந்த காயப்பட்ட மனித ஆக்களை இப்படி அழகா வடிவா கொண்டு வராங்களேன்னு. சரி, உங்களை அரசு செய்யல, உங்கள்கிட்ட இருக்கிற விடுதலை புலிகள சொத்துக்களை வச்சு கொள்ற இந்த உலகம் ஃபுல்லா இதுக்காக சத்தம் போடுற ஆக்கள் அந்த முள்ளிவாய்க்கால்ல போய் பெரிய ஒரு மண்டபத்தை கட்டி அந்த மண்டபத்துக்கு இவங்களை பராமரிக்கிற ஆக்களா, அது ஒரு பூஞ்சோலையா ஒரு வடிவாக்குனா மக்கள் விரும்புவாங்க தானே. அப்போ அந்த நிலைமையெல்லாம் செய்தா மக்கள் இதுகளை சிந்திக்க மாட்டாங்கள் என்று இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு அப்படி இல்ல தோழர். இன்றைக்கு வந்து மீடியா வந்து அண்டைய காலத்துல உலகம் ஒருத்தர் தான் வச்சிருந்தது. அது பிபிசி பத்திரிகை 4-3 இருந்தது. இன்றைக்கு எல்லா மனிதர்கள்ட்டையும் கையில மீடியாக்கள்.
ஒவ்வொருத்தரும் மீடியாக்காரன், ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு இந்த மக்களோட வாழ்வு, மக்களோட இது அரசியல் வாக்களிக்கிற வீதம், முறை எல்லா விடயங்களும் வந்து மக்கள் மிக தெளிவாக இந்த இளந்தலைமுறை போய்கொண்டிருக்கு. ஆனா இந்த இளந்தலைமுறைட்ட கடந்த காலத்துல நாங்கள் இந்த போராட்டத்துல விட்ட தவறுகள் பற்றியும் இந்த தவறுகள்ல நடந்த சம்பவங்கள் பற்றியும் மிக தெளிவான விஷயங்களை விளங்கப்படுத்தி அவங்களை இன்னொரு முற்போக்கான பாத்திரத்துக்கு நகர்த்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு தோழர். இவன் வந்து இந்த பிரதேச சபைகள் வந்து ஜூன் 2ஆம் தேதியில இருந்து இயங்க வர வேணும். எங்க வருகின்ற பொழுது இதுவரைக்கும் என்னென்றால் இது டக்ளஸோ அல்லது பிள்ளையானோ வந்து மதுரையில குண்டிடுவார், அதை தவிர்க்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த இதுல போட்டியிட்டு வென்று நாங்கள் என்று சொன்ன கதை இனிமேல் கதைக்கலாம். என்னால் இவர்களும் ஏதாவது கொஞ்சம் வேர்ல சிந்தி ஏதாவது ஒன்று செய்து காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு அபிவிருத்தியை பற்றி காய்க்கிறதுக்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறாங்க. எம்பிபி வராட்டி வாங்க அபிவிருத்தியை பத்தி காய்ச்சிருப்பாங்களோ தோழர். இந்த எம்பிபி தான் உரையாடலே கொண்டு வருது. எம்பிபி தான் கொண்டு வருது. எம்பிபி தான் சாதாரண மக்கள்கிட்ட போய் வேலை செய்யணும்ன்ற நிலைமையை உருவாக்கி இருக்கிறாங்க வடக்கு கிழக்குல. எனக்கு தெரியும் மட்டக்களப்புக்கு இந்த எலெக்ஷனுக்கு முதல் மேவின் என்ற ஒரு பொடியன் தோழர், கேலி மாவட்டத்தை சேர்ந்த சிங்கள பொடியன். ஆளுக்கு தமிழ் தெரியாது. மட்டக்களப்பு இருக்கா அந்த மாவட்டத்துக்கு வந்து நின்று ஒவ்வொரு கிராமமா போய் ஒவ்வொரு ஆக்கள் ஆற சந்திக்கணும், முற்போக்காய் பேசுற ஆக்கள் ஆறு, இதுல எழுதுற ஆக்கள் எல்லாம் அவங்க தமிழ்ல இருந்து பார்த்திருக்காங்க. இந்த விஷயங்கள் எழுதுற இருக்குதானே பேஸ்புக்ல, அவங்கள சந்திச்சு அவங்களோட அட்ரஸ் எடுத்து வீடு வீடா பார்த்து கட்டுனதுதான் தோழர் இன்றைக்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற மட்டக்களப்பில் இருக்க எம்பிபி தோழர். ஆனா 75 வருஷமா போராட்டம் நடத்துற தமிழ் அமைப்புகளால இது செய்ய முடியல. அவங்க சாதாரண இந்த தமிழ் அமைப்புகளால இந்த போர்ல, அதாவது இந்த மாவீரர்களையும் பிரபாகரனையும் வச்சு வியாபாரம் செய்கிற இந்த தமிழ் தேசியம் இன்றைக்கு வரைக்கும் தெரியாத எத்தனை பேர் காயப்பட்டிருக்கிறார்கள், என்ன காயப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி முன்னேற்றலாம் என்ற விஷயம் வந்து இவர்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியாது. அல்லது அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலையே. 15 வருடங்கள் எத்தனை ஆயிரம் மக்கள் செத்த லிஸ்ட கேளுங்க தோழர், அவங்களால தரையில்லாது. சரி, எத்தனை பேருக்கு கால் இல்லைன்னு தரையில்லாது. ஆனா இதெல்லாம் வந்து எடுக்க இயலாண்டு இல்லை. அவங்களுக்கு அது விருப்பம் இல்லை. அந்தந்த சீசனுக்கு தமிழ் செல்வன் செத்தா தமிழ் செத்தன் அன்றைக்கு ஒரு இது போடுறது, அதை வச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சு போலீஸோட சண்டை பிடிச்சி வீடியோ எடுத்து போட்டு தமிழ் மக்களை திருப்திப்படுத்தி கொள்றது, இதுதான். ஆனா இன்றைக்கு அதுல மாற்றம் வந்துட்டு அதை நீ இவங்க தொடர்ச்சியா செய்ய இயலாது, இனி செய்ய இயலாது. ஆனா அதுல என்பிபிக்கும் ஒரு கடமை இருக்கு என்னென்றால், இப்ப போராட்டம் முடிஞ்சுது, அதுல போய் இப்ப செத்தவர்கள் எந்த ஒரு அரசியலும் இல்லாமல் மக்களுக்கு ஏதோ செய்யணும் போய் இறந்து அங்கவீனமான போனார்கள், குடும்பங்கள் வருமானத்தை இழந்துட்டு. இவர்கள் விடயத்திலையும் வந்து என்பிபி என்ன தமிழ் தேசிய தலைமைகள் இதை கண்டுகொள்ள போறேன். இவர்களுடைய எதிர்காலம் பற்றின எந்த சிந்தனையும் அவர்களுக்கு கிடையாது. ஆனால் என்பிபி வந்து இதுல ஒரு நிச்சயமாக ஒரு கவனம் செலுத்த வேணும். எப்படி தங்களுடைய ராணுவ வீரர்களுடைய இவர்களுக்கு அந்த இழப்பீடு வழங்கப்படுகிறதோ, இவர்களை ராணுவ வீரர்களா இல்லாட்டிலும் ஒரு குணமானவர்கள் என்ற அடிப்படையில தன்னும் அல்லது பொருளாதார ரீதியாக பலவீனமானவர்கள் என்ற அடிப்படையில தன்னும் இவர்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு உறுதியை என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களை போல ஆக்களுக்கான கடமை வந்து அதுதான் தோழர். எம்பிபியோட தேனிலவு கொண்டாடுறது அல்ல. எம்பிபி வந்து அங்க ஊனமிட்ட உள்ள ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருக்கான வாழ்வாதாரத்தை அது ஒரு சிஸ்டத்துக்குள்ள அவங்க கொண்டு வர வேணும். சரியோ, அது இன்றைக்கோ இல்லையோ இல்ல அவங்களுக்கான பராமரிப்பு நிலையங்கள் அங்க அமைக்கப்பட வேணும். சரி, இன்றைக்கு அனாதரவற்ற செய்ய வேணும். இதுகள் எல்லாம் வந்து நாங்கள் எம்பிபிக்கு ஒரு அழுத்தமா வெளியிருந்து சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இங்க எம்பிபி ஒன்று நாங்கள் புனிதமா செய்ய தேவையில்லை. எம்பிபியோட பொது தளங்கள்லையும் மாற்ற இடங்கள்லையும் எங்களுக்கு கிடைக்கிற எல்லா சந்தர்ப்பங்களையும் வந்து இந்த மக்களுக்கு ஒரு நியாயமான தீர்வை நீங்க கொடுக்காட்டி இந்த மக்கள் திரும்பவும் போராடுவாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் தேவை. இந்த மக்களால பாதிக்கப்பட்ட ஆக்கள் ஒரு ராணுவ வீரண்ட புள்ள படிக்கலாம் என்றால் இந்த போராட்டத்துல கால் இழந்தவண்ட போன புள்ளையும் படிக்கத்தானே வேணும். அந்த அடிப்படை அதுக்கான எல்லா இதுகளும் செய்யணும். இப்ப இன்னொரு குற்றச்சாட்டு உண்டு. இப்ப இதுவரைக்கும் ஊழல்ல ஒழிப்போம் அல்லது ஊழல் சம்பந்தமானவர்களை கைது செய்வோம் என்று சொல்லப்படுற எந்த விஷயமும் நடக்கலை என்று சொல்றதை பற்றினா உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னா தோழர், நாம தமிழாக்கள் வந்து இந்த இயக்க மனநிலையில தான் இந்த ஒரு 30-40 வருஷம் வாழ்ந்துட்டோம். நீங்க அதோட புரிஞ்சுக்கணும். இதை பேசுற ஆக்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அத பெரிய பத்திரிகை ஆய்வாளர்களா இருக்கலாம், வேற ஆக்களா இருக்கலாம், ஆரும் வந்து இந்த இயக்க கட்டுமான
கட்டுமான மனநிலையில வாழ்ந்த ஆக்களுக்கு நான் ஊழல் செஞ்சேன்னா ஊழல் என்ன கொண்டு என்ன இழுத்துக்கொண்டே ஜெயிலுக்கு வைக்கலாமா? அப்படி வைக்கல தானே தோழர். அதுக்கான சாக்கியம் தேட வேணும், அதுக்கான விசாரணைகள் நடத்தப்பட வேணும். அந்த இருக்கிற சட்டத்துக்குள்ளாலே கொண்டு வந்து ஜேவிபி ஒன்றும் வந்து தோழர் ஆயுத புரட்சியில இந்த நாட்டை பிடிக்கல. நீங்க ஒன்று சொல்லுங்க, தப்பி தவறி ஆயுத புரட்சியை நடத்தி இந்த நாட்டை பிடிச்சிருந்தா அவங்க எப்படி நடந்து கொண்டிருப்பாங்கன்னு நாம யோசிச்சு பார்க்கலாம். சில வேளை சிங்க கொடியை கூட அவங்க மாத்திருக்கலாம் புரட்சி கொடியாக, ஒரு இடதுசாரி சிந்தனை கொடியா கூட மாத்திருப்பாங்க ஆயுத புரட்சியில அதை பிடிச்சிருந்தேன். ஆனா இன்றைக்கு அவங்க ஆயுத புரட்சியில பிடிக்கல. அவங்களோட தோழர்களாலும் ஆதரவாளர்களாலும் இந்த அரசு கட்டமைக்கப்படவும் இல்லை. இது வந்து ஒரு இந்த திறந்த பொருள்வாதத்திட முதலாளித்துவ கட்டுமானத்திட இந்த 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 தங்களை சொத்து சேர்க்கிற ஆக்களா அதிகாரிகளா தங்களை வளர்த்து கொண்ட ஆக்களுக்கு எதிராக இந்த எதிராக பௌத்த மதமும் பௌத்த நாடும் வந்து சாதாரண சிங்கள மக்களுக்கு ஒன்றும் செய்யலன்ற மனநிலையை அங்க இருக்க தோழர். பௌத்தத்துக்கு எதிராகவே அங்க மக்கள் பேசுறாங்க. அந்த கலந்துரையாடலுக்கு நாங்க போகணும். இப்ப பௌத்த மதமும் பௌத்த போதகங்களும் சிங்கள மக்களுக்கு எல்லா தீர்வும் இருக்கா? சிங்கள மக்கள் தமிழ் மக்களும் ஆக மோசமாகவும் இருக்காங்க தோழர், மோசமான நிலைமையில இருக்காங்க. அப்ப அதெல்லாம் வந்து அங்க கலந்துரையாடப்படுது, கீழ்மட்டத்துல கலந்துரையாடுது. அப்ப நாங்கள் கீழ்மட்ட சிங்கள மக்களோட இந்த அரசியல் கட்சிகள் சாதாரண சிங்கள மக்கள் மத்தியில தான் போய் இந்த இதுகள் பற்றி பேச வேணும். எங்களுக்கு என்ன நடந்தது, நீங்க விளவரம் செஞ்சு நீங்க சந்தோஷமா வாழ்றீங்களா, இல்ல நாங்கள் வாழ்றோமா, இல்ல அப்ப அதுல என்ன பிரச்சனை இருக்கு, அதை நானு நீயும் குந்திருந்து பேசுவோம் என்று அவங்களோட தான் பேச வேணும். அந்த அழுத்தத்தை இன்றைக்கு எம்பிபிக்கு இருக்கிற தலைமைக்கு நாம கொடுக்க வேணும். இது ஒரு நீண்ட உரையாடலாக இருந்திருக்க. ஒரு கடைசியாக ஒரே ஒரு கதைய கேள்வி அந்த பதிலோட நிறுத்துவோம் நினைக்கிறேன். அதாவது இந்த குறுகிய காலத்துல இந்த லஞ்சம் ஊழல் இந்த மோசடி இதுகள் தொடர்பாக கைதுகள் தொடர்பாக பேசப்பட்டிருக்கு. ஆனா இது சம்பந்தமான இறுக்கமான விஷயங்கள் நடந்திருக்கு நினைக்கிறேன். இல்ல அது நடந்து கொண்டு இருக்கு தோழர். இப்ப அதுதான் நான் சொன்னேன். இப்ப ஆக்கள் வந்து வேற ஒரு சர்வாதிகாரியால மட்டும்தான் தோழர் உங்களை உடனே நீ பிள்ளை உன்னை தூக்கி ஜெயில போடுறது, ரைட், நீ வந்து இவ்வளத்தையும் தண்ணி இவ்வளத்தையும் வித்து நாங்கள் பணத்தை எடுப்ப வேண்டி. இது வந்து ஒரு சிஸ்டம், அது ஏற்கனவே அங்க ஒரு சிஸ்டம் இருக்குது, பிள்ளையாக இருக்கிறது. அப்ப அந்த சிஸ்டத்துக்குள்ளால இதுகள் வந்து தேடப்படுது. அதுக்கான சில ஆக்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கான பல அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அமைச்சர்களுடைய சகோதரர்கள் என்று கனவேருக்கு நீண்ட கால தண்டனைகளும் வழங்கப்பட்டிருக்கு. ஆனா இது தமிழ் மக்கள் மத்தியிலே பெருசாக பேசப்படல. அது அவங்க பேச விருப்பம் இல்லை. அவங்க பேச அமைச்சர் பிள்ளைகளை விசாரிக்கிறாங்க, அவங்களோட சொத்து அவ்வளவு எங்கெங்க இருக்கின்றாங்க, அது எப்படி வந்தேன்னு சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் வந்து ஒரு அந்தந்த நிர்வாக கட்டுமானங்களுக்குள்ளால மெல்ல மெல்ல நடக்கும். அது மெல்ல மெல்ல எல்லாரையும் ஆக்கள் என்ன செய்தாங்க. எனக்கு அந்த எம்பிபி என்ன செய்யுதுன்னு கேட்கிற ஆக்கள் மேல போய் கோபம் வருது. என்னண்டா, இந்த பெரிய நாட்டுல ஒரு பிரதேச எலெக்ஷனை நடத்த முடியாத நீங்க வள்ளுவர் வில்லுவர் என்று சொன்ன ரணில் இருந்த நேரத்துல 48 லட்சம் வாக்குகள் எடுத்து வந்த அனுரா 48 மணித்தியாலத்துக்கு முதலே பாராளுமன்றத்தை கலைச்சி ஒரு தேர்தலை வச்சு தோழர், அந்த தேர்தல் முடிஞ்சு 4-5 மாசத்துக்குள்ள ஒரு பிரதேச தேர்தலை வச்சு, சரியா, இது ரெண்டுமே அதுல ஆற்றல்ல திறமண்டு நீங்க நம்பலையா? பாராளுமன்றத்துல 159 அதிகார பலமும் இருக்கக்குள்ள எதையும் செய்யாம நிதானமா இந்த அரச கட்டுமானங்களுக்குள்ளால அதை நகர்த்தி செல்ல வேணும் என்று யோசிக்கிறது நல்லதா? இல்ல எனக்கு அதிகாரம், ஜனாதிபதி அதிகாரம் இருக்கி, பாராளுமன்ற அதிகாரம் இருக்கி, எந்த சட்டத்தையும் கொண்டு வந்து இதை மாற்றி நகர்த்துறது நல்லதான்னு நம்மள்ட்ட ஒரு கேள்வி இருக்குத்தானே. பயங்கரவாத சட்டத்தை எடுக்கணும்னு சொல்றாங்க. அவங்க பயங்கரவாத சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சட்டம் அங்க தேவைப்படுது. ஏன்னா இந்த ஊழல் இன்றைக்கு புடி வர்ற ஆயுதங்களும், இன்றைக்கு புடி வர்ற கஞ்சாவும், இன்றைக்கு புடி வர்ற கிரோயின்களும் இந்த 8 மாசத்துக்கு முதல் எங்கேயாவது பிடிபட்டிருக்காதோல இலங்கையில. அப்ப இதுகளை செய்யற ஆக்களுக்கான தண்டனை இன்றைக்கு இருக்கிற சட்டங்கள்ல இருக்கிற பலவீனமான ஓட்டைகளை பயன்படுத்தி 24 மணி நேரத்திலே அவன் வெளியே வாரான். இவ்வளவு சமூகத்துக்கு அநியாயத்தை. அப்ப இதுக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வரும் வரைக்கும் அவங்க சமூக ஆய்வாளர்கள்ட்ட, சமூக கட்டுமானங்கள்ட்ட எல்லாம் அதுக்கான இது கேட்டிருக்காங்க. இதுகளை நிப்பாட்டுறதுக்கான சட்டம் ஒன்று தேவை. அதுக்கு எங்களுக்கு முழு பலவும் இருக்கு பார்லிமெண்ட்ல. அப்படி ஒரு சட்டத்தை நாங்க கொண்டு வரதுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்கள்ட்டையும் அவங்க ஒரு இது தேடுறாங்க. அதை தேடி ஒரு பக்குவமா அதை கொண்டு வரது. அது அவங்க நினைச்சா ஒரு இதை விட இன்னொரு சட்டத்தை உருவாக்கி போட்டு தோட அதை பார்லிமெண்ட்ல போட்டு நிறைவேற்றலாம் நாளைக்கு. அதை அவங்க செய்யலாம். அவங்க சமூகத்துக்கு இருந்தா அதை எதிர்பார்க்கிறாங்க. ஒரு சமூகம் இப்படி நடக்கிற இதுக்கு வந்து இப்படியான இதுகள் வர அறிஞர்கள் இருக்காங்க சமூகத்துல, நல்ல மனிதர்கள் இருக்காங்க, இதை பற்றி
ஆய்வு செய்கிறார்கள். யாழ்ப்பாண கம்பஸை வச்சுக்கொண்டு நாங்க உலகத்தை இலங்கையை பார்க்க கூடாது. அந்த புள்ளியோடய நான் நினைக்கிறேன் இந்த உரையாடலை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று. நீண்ட உரையாடலை வந்து இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் நாங்கள் தொடர்ந்தும் நாங்கள் இது நடக்கின்ற மாற்றங்கள் தொடர்பாக உரையாடுவோம். நன்றி சோழர். நன்றி தோழர், நன்றி.